பூர்வஜன்ம பாவம் நீக்கும் பிரம்மலிங்கேஸ்வரர். உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கு தான் என்ற அகந்தை இருப்பது தவறு. அப்படி இருக்க மனிதர்களை படைக்கும் பிரம்மதேவருக்கு அகந்தை இருப்பது பெரும் தவறல்லவா? அப்படியொரு தவற்றை பிரம்மதேவர் செய்ய அதன் விளைவு நாளும் நாம் வழிபடர் ஒரு அற்புத ஆலயம் ஏற்பட்டது. அந்த ஆலயம்தான் நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரம்மலிங்கேஸ்வரர் ஆலயம். படைப்புத் தொழில் செய்யும் பிரம்மனுக்கு தான் இல்லாவிட்டால் இந்த பூவுலகில் உயிர்கள் தோன்ற முடியாது என்ற கர்வம் ஏற்பட்டது. அவரது கர்வத்தை அடக்க திருவுளம் கொண்டார் சிவபெருமான். கர்வத்தின் காரணமாக பிரம்மதேவர் தன்னை மறந்த நிலையில் இருந்தபோது அவருக்கு மறதி நோயை உண்டாக்கினார் ஈசன். உறங்கி எழுந்ததும் படைப்புத் தொழில் செய்வதற்கு உண்டான யுக்திகள் நினைவிலெல்லாமல் திணறினார் பிரம்மன். அதன் பிறகு தன் தவற்றை உணர்ந்தார். அப்போது அங்கு வந்த தேவரிஷி நாரதரிடம் விமோசனம் வேண்டினார் பிரம்மதேவன். பூலோகத்தில் காவிரிக்கரையில் மாமரங்கள் அடர்ந்த ஓரிடத்தில் சிவ வழிபாடும் தவமும் செய்தால் விமோசனம் கிடைக்கும் என்று அருளினார் நாரதர். அதன்படி பூலோகம் வந்த பிரம்மதேவன் காவிரிக்கரையில் மாமரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த இந்த தலத்தை அடைந்து சிவ வழிபாடும் தவமும் செய்து சிவனாரின் திருவருளால் விமோசனம் பெற்றதாக சொல்கிறது தலபுராணம். சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலில் உள்ள ஈசன் சுயம்புவாக தோன்றியவர். பிரம்மதேவர் வழிபட்டதால் இறைவன் ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர் எனும் திருப்பெயர் கொண்டார். இவரை தரிசித்து வழிபட்டால் முன்ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீ சௌந்தரநாயகி. சிறந்த வரப்பிரசாதியான இந்த அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து 21 சுமகலி பெண்களுக்கு மங்கல்யம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வழங்கி ஆசி பெற்றால் திருமணத்தடை நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த தலத்தின் மகிமையை உணர்ந்த முதலாம் ஆதித்த சோழன் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்திருப்பதாக சொல்கிறார்கள். கற்கதவுகள் திறந்தால் கலியுகம் முடியும். திருக்கோயிலின் பிராகாரத்தில் அமைந்துள்ள தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மதேவர் ஆகியோரை தரிசிப்பதுடன் கற்கதவுகளையும் தரிசிக்கலாம். இந்த கற்கதவுகள் திறக்கும்போது கலியுகம் முடிந்து மகா பிரளயம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் ஸ்ரீ பிரம்மலிங்கேஸ்வரர், அம்பாள் ஸ்ரீ சௌந்தரநாயகி. தலவிருட்சம் வில்வமரம். நிறைவேறும் பிரார்த்தனைகள்: முன்ஜென்ம பாவங்கள் நிவர்த்தியாகும், திருமணத்தடை நீங்கும். நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 11 வரை, மாலை 5:30 முதல் 7:30 வரை. திருச்செங்கோடு மற்றும் ஈரோடு பேருந்து நிலையங்களிலிருந்து கொக்கராயன்பேட்டைக்கு நகர பேருந்துகள் செல்கின்றன. கொக்கராயன்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் ஆலயம் அமைந்திருக்கிறது.